உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026க்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்கப் போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகளாக இருக்கிறதோ, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனையை சந்திச்சுருக்கீங்களோ அத்தனை விதமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு இருக்கப்படுவது. உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு எல்லாமே கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி தடை ஏற்படுத்தினாங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை உருவாக்கி உங்களை அவர்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு உறுதியாக சனி வக்ர பயிற்சி காலங்களில் நவம்பர் மாதத்துக்குள்ளே மகர ராசி மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முழுமையான உண்மைத்தன்மையை இப்போ தான் புரிஞ்சுக்கிற போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு எல்லாரையும் நம்பி நீங்கள் ஏமாந்தீங்கல்ல, ஸோ அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. உங்களுடைய ஒரு என்ன சொன்னால் ஒரு சமயோக புத்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சமயோக புத்தி இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேபோல் கூட பிறந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள், ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு டைரெக்டாக யார் கொடுக்க போகிறா, வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோமே, நம்ம எவ்வளோ லெவலில் இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி போச்சே அப்படிங்கிற வருத்தம் மட்டும் பட வேண்டாம். இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் உங்களுடைய வேகத்தையும் செயல்களையும் செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் முழுமையான அங்கீகாரம் பெற்று உங்களை வேண்டான்னு சொன்ன உறவுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதேபோல் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கவங்க திருமண வாய்ப்புகளை உறுதியாக அடையக்கூடிய சூழ்நிலைகள், கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நீயா நானா போட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ மேபி அப்படி ஓடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு என்னுடைய மனைவி வேணும், எனக்கு என்னுடைய கணவர் வேணும்னு உண்மையான அன்பை வைத்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அந்யுன்யமாக நீங்கள் கணவன் மனைவியாக ஒற்றுமையாகக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக ரீதியாக உண்டு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோமே, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே, நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, என் மனைவியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, ஸோ எங்களுக்கு என்ன மாறப்போகுது அப்படின்னா, உங்களுக்கான 2வது வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய பாக்கியம்
கிரக ரீதியாக உங்களுக்கு உறுதியாக எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ மகர ராசிக்காரங்க மனசில் உள்ள என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த நினைக்கிங்களோ அதை செம்மையாக செய்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. 2 விஷயந்தாங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 2 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று, இந்த யார் மேலேயாச்சும் அன்பு வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து உள்ளே இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதை விட்டுட்டு ஐயோ அன்பு வைக்கானே, ஆகா பாசம் வைக்கானேன்னு சொல்லி தயவு செய்து நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறத தயவுசெய்து விட்டுருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். தயவுசெய்து உங்களுக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடுது. எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு தெரியல, யாருக்கு என்ன உதவி செஞ்சீங்கன்னு தெரியல. அப்படி எல்லாருக்கும் இந்த இருக்க காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு தேவைங்கும் போது நீங்கள் யார்ட்டையும் கேட்டாலும் கிடைக்காத நிலைமையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் பல மகர ராசிக்காரங்க பொருளாதாரத்தால் பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே. ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் பண உதவிகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பாவுக்கு ஏதேனும் வாதங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு வருதுன்னா தயவுசெய்து புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம், சற்று விலகிடுங்க. புரிஞ்சுச்சா? அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பாவுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களை மாதிரி வெற்றி பெற யாருமே இல்லை. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி நல்ல மதிப்பெண் பெற்றுட்டு இப்போ கோட்டை விடுறதுக்கும் யாரும் இல்லை. அதனால் படிப்பில் மாணவ செல்வங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராக மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் வக்கரமடைந்து கொடுக்க போகிறார். நவம்பர் டு டிசம்பர் நான் சொன்னக்கூடிய கவனமான விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகரம் சிகரம் தொடும். நேர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வந்து வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் சில நம்முடைய நேயர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேர்லாம் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காம கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வந்து வார்த்தைகள் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஆகிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.